பகவத்கீதை பெரியவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயம் அசுர பிரக்ம யோகம். இதில் 20வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த அவ்வியக்தத்தை காட்டிலும் மேலான நிலத்தில் அவ்வியக்தம் ஒன்றுள்ளது. உயிர்கள் எல்லாம் அழியும் பொழுது அது அழிகிறதில்லை. அதாவது அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, அவ்வியக்தம் அசுரம் என்று சொல்லப்படுவது பரமகதி என்று சொல்லுவார். எதை அடைந்து உயிர் திரும்பி வருகிறதில்லையோ அது என்னுடைய பரமபதம். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். அவ்வியக்தம் என்பது ஒரு பிரம்மம், இந்திரியங்களுக்கு எட்டாதது. அவ்வியக்தம் ஒன்று உள்ளது, உயிர்களெல்லாம் அழியும் போது அது அழிகிறதில்லை. இப்போ அதாவது இறைவனுடைய செயல்கள், அதாவது தேவர்களுடைய செயல்கள்லாம் நம்மளால் இந்திரியங்களால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஆனால் அசரம் என்பது அதற்கு மேலானது. அது கண்ணால் பார்க்க முடியாது. இப்போது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, மின்சாரம் டியூப்லைட் எரியுது, அது கண்ணால் பார்க்குறோம், அது சரம். கரண்ட் எல்லாம் அது அழிஞ்சிடும், எரியாது. ஆனால் கரண்ட்டு கண்ணால் பார்க்க முடியாது, அது அசரம். இது எல்லாத்துக்கும் மேலானது தான் பரமபதம், அழியாதது. எந்த உயிரும் அங்கே போனால் திரும்பி வராது, அதான் முக்தி. இது 15வது சொல்லுவார் கடைசி ஸ்லோகத்தில். ஒரு 2-3 ஸ்லோகம் கடைசியில், ஒரு 2-3 ஸ்லோகம் முன்னாடி சொல்லுவார். அது சரத்தை கடந்த அசரத்துக்கு மேலானவனாக இருப்பதால் உலகிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என்று புகழ் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு 15வது அத்தியாயத்தில் சொல்லுவார். அதாவது எந்த ரோகத்துக்கு போய் உயிர் திரும்பி வர்றதில்லையோ அது பரமபதம். அதான் பரமபதம் பேர். முக்தி, மோட்சம், அதுதான் வைகுந்தம். அதனால் நம்ம அதை அடையத்துண்டான மார்க்கங்கள்லாம் இந்த 18 அத்தியாயத்தை நம்ம படிச்சுக்கணும் தான் கிளியராக போடும். மொத்தம் ஒன்றும் இல்லை, சிம்பிள். 10 நிலையில் வாழ்ந்தால் நம்மளுக்கு முக்தி தான். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் சமமாக பாதிச்சிட்டோம்னா யோகி ஆகிட்டால் 10 நிலையிலேருந்து புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கணும். அதுக்கு உண்டான மார்க்கத்தை பகவான் வழி காட்டுவார், அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.